ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்லீவை ரெடி பண்ணிக்கலாம். இதில் உள்ள வெளியே நம்ம போட்டுக்கணும். இதில் உள்ள வெளியே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வெளியே, இது ரெண்டும் உள்ளே பாருங்க. இது வந்து உள்ளே, இது வெளியே. அப்போ இது உள் பக்கத்தை வச்சுக்கிட்டு இதில் அதே மாதிரி உள்ள வெளியே செக் பண்ணிக்கணும். இது உள்ள, இது உள்ள மார்க் தட்டு, இது வந்து வெளியே. ஓகேவா? அப்போ இந்த இதை கொண்டு இங்கே வைங்க, இதை இதில் வைங்க. ஓகேவா? இது அப்படியே மடித்து அப்படியே அடிச்சுக்கணும். இது பட்டி, இந்த அளவுக்கு பட்டி அடிக்கணும். அப்படியே பட்டி அடிச்சுக்கோங்க. இப்போ எதிரெதிர வருது பாருங்கள், ஆப்போசிட். இப்போ இது கவத்தட்டு, இது கவத்தட்டு, எதிரெதிர தான் இருக்கணும். அது நம்ம அந்த மார்க் போட்டு வச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது எதிரெதிர வந்துடும். அப்படியே திருப்பி போட்டு ஒரு வார்த்தை இது மேல் பார்வையில் வச்சு, இது மேல் பார்வை வைக்கும்போது நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இதை அப்படியே தையல் பண்ணிக்கலாம். அப்படியே தட்டி கொடுத்து இதை தையல் அடிச்சிடலாம். இதை தையல் அடிக்கும்போது இந்த சென்டரில் வந்து கரெக்டாக சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தட்டி கொடுத்து இந்த சென்டரில் இது இருக்கணும், இந்த நாச்சுக்கு நேராக இது இருக்கணும். அப்போ அது என்னென்னா கீழ்த்தணி வந்து இழுத்துட்டு போகும். அதை நீங்கள் தட்டி கொடுத்து கீழ்த்தணி இழுக்க விடாமல் விரலில் பிடிச்சிக்கோங்க. இது அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. ஓகேவா? அப்பப்போ அந்த கைடையும் தூக்கி விடுங்க. அந்த கைடை தூக்கி விடும்போது அதை இழுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பக்குவமாக அப்படி தைக்கணும். இது பாருங்க, இது நேராக இது வர மாதிரி நம்ம பக்குவமாக வச்சு தைக்கணும். இந்த உள் துணி பாருங்கள், நான் அப்படியே இதை இருக்க விடாமல் அப்படியே கரெக்டாக லைட்டாக கை வச்சுக்கிட்டே வரும். அப்படியே வரேன். ரொம்ப ஓரமாகலாம் தைக்கக்கூடாது, ரொம்ப ஓரமாக போடக்கூடாது. கொஞ்சம் தையல் வெளியே தெரிகிற அளவுக்கும் வந்துடாத அளவுக்கும் ஓரமாகவும் போகாமல் அப்படியே தட்டி கொடுத்து தைச்சிடுவாங்க. இந்த கீழ் தட்டு லைட்டாக நான் கை வச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ தான் அது சரியாக வருது. ஓகேவா? ஏன்னா கீழ் தட்டு இழுத்துகிட்டே போகும். இப்போ அதை நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். கரெக்டாக அந்த ரெடியிலேயே கரெக்டாக அந்த ரெடி இருக்குல்ல, அதில் வெட்டணும். நம்ம லைனிங்கை வெட்டிடக்கூடாது. ஓகேவா? லைனிங் தான் நமக்கு இப்போ ரெடி அளவு. அதில் அப்படியே வச்சு இதை நம்ம ஒன்றா வச்சு தைச்சோம் அப்படின்னு வெட்டியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா கூட நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான்
அப்படியே சென்டர் நாச்சு. ஓகேவா? இது ஒரு இந்த நாச்சு, இங்கே ஒரு நாச்சு, இந்த வடியில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் அதுதான். அதே மாதிரி இந்த கையும் வெட்டிக்கிறோம். இதெல்லாம் மாறாமல் கரெக்டாக பேசிக்கிட்டோம். இப்போ 2 கை ரெடி பண்ணி வச்சிட்டோம். கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எதிர வச்சு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்குது. அப்படி வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஓகே ரைட்டு. இங்கே லைட்டாக ஒரு இடத்துல லேசாக ஷேப்பெல்லாம் வருதுன்னா அதை லேசாக தட்டிக்கலாம். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, கை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதில் லைனிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இதில் பேட்ச் வச்சுருவோம். இதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். பேட்ச் ஒர்க்குனால் இது என்னென்னா அப்படியே லைனிங் வந்து அட்டாச் பண்ணுறது. இது மேலே லைனிங் வந்து அப்படியே தைச்சிடணும். லைனிங் மேலே ஒரிஜினல் வச்சு தைச்சிடணும். அந்த ஒரிஜினல் ஸ்கொயர் அது மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரிஜினல் பீஸில் இதில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடணும். இதில் இந்த அளவுக்கு வச்சு இது அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா ஓகேவா? இப்படி வச்சு தைச்சிருவோம். மடிச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படியே வச்சு தைச்சிடலாம். அப்போ நம்ம வந்து ஸ்டிப்பாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். கழுத்து வந்து லூஸ் கொடுக்காமல் நல்லாயிருக்கும். ஸ்டிப்பு கொடுக்குறது ஸ்டிப்புக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கழுத்து ஷேப் நம்ம என்ன இருக்கோ இப்படி லைட்டாக அப்படி ஷேப் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் அப்படியே இருக்கணும். ரொம்ப அகண்டு போயிடக்கூடாது. நம்ம கீழ் கழுத்து இப்படி அகட்டி தானே கொண்டு வந்தோம், அப்படியே வச்சு நீங்கள் வேணால் இதில் நம்ம ஒரு குத்து வேணால் குத்து போட்டுக்கலாம். ஒரு குண்டு வச்சு வேணாலும் குத்திக்கலாம். இப்போ இதில் அவுட்டரில் அப்படியே தைச்சிடலாம். இதோட அந்த தடத்துலேயே அப்படியே மேல் பறவை தெரியுது இல்லையா, அதில் அப்படியே அந்த லைனிங் மேல் பறவையில் அப்படியே வச்சு வச்சுட்டா நமக்கு அது அப்படியே அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி அப்படியே இன்னொன்று தைச்சிடுவோம். வெட்டிட்டோமா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ஒரிஜினலில் அட்டாச் பண்ணிடுவோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரிஜினலில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஒரிஜினலில் இதில் ரெண்டில் எது வேணாலும் ஃப்ரண்ட்டு எதுனாலும் சரி, பேக் நமக்கு வந்து ஒரே தட்டு தான் இந்த ஒரிஜினலில். ஓகேவா? இதில் எது ஃப்ரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டிசைன் எதாவது இருந்ததுன்னா நம்ம ஃப்ரண்ட் வைக்கணும். இதில் வந்து எதுவும் கொடுக்கலாம், ஒரே மாதிரி தான் இருந்தது இல்லையா. அப்புறம் இதில் உள்ள வெளியே பார்க்குறோம். இதில் உள்ள வெளியே பார்த்துட்டா இது வந்து உள்ளே இது வெளியே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எது உள்ள எது வெளியேன்னு பார்க்குறோம்.
பாருங்க, இது வந்து உள்ள, இது வெளியே. இது நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு அடிச்சு திருப்புறோம். இப்போ அடிச்சு திருப்பும்பொழுது இந்த ஆமுல பக்கம் இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த 4 இன்ச்சு குறைய இந்த வெட்டம் பாருங்கள், அது மட்டும் நமக்கு காமிக்கும். இந்த நாச்சு வரைக்கும், இந்த இடுப்பு நாச்சு வரைக்கும் நம்ம செட் பண்ணி கரெக்டாக வச்சு தட்டி கொடுத்து, நம்ம இடுப்பு நாச்சு இங்கே சேரணும், இது சேரணும். இதில் இடுப்பு நாச்சு இங்கே சேரணும். ஓகேவா? இதுக்கு நேராக இடுப்பு நாச்சு சரியாக வந்துச்சா? இப்போ உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நம்ம ஆமல் வந்து நம்ம அகலில் தான் வச்சுருந்தோம், அதை நம்ம வெட்டிக்கலாம். அது கவர் தட்டு வரத்தில் வெட்டியிருக்கனால வெட்டிக்கலாம். அப்புறமா இது கீழே ஒரிஜினல் இருக்குது, மேலே வந்து ஓகே. இப்படி நம்ம வந்து இப்போ கழுத்து அடித்து திரும்ப போகிறோம். இப்போ விலகாது, இதுக்கு இது வந்து நமக்கு ஊசி தேவைப்படாது, இது விலகாது. அப்படியே கைடு அளவு அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். கரெக்டாக அப்படியே ரவுண்டாக பொறுமையாக அப்படியே அந்த ஷேப்லாம் கரெக்டாக அழகாக கொண்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ இது அப்படியே வெட்டிட்டு இப்போ இதெல்லாம் நாச்சு இந்த சென்டரில் கரெக்டாக நாச்சு வச்சு விட்டுங்க. ரொம்ப ஆழமாக போவேன்னா ஒரு நூல் விட்டு விட்டுங்க. இதிலெல்லாம் அப்படியே இருந்து நாச்சு விட்டுங்க, கிராஸாக. ஓகேவா? இதிலெல்லாம் அப்படி இப்படி கிராஸாக நாச்சு வெட்டிட்டான். இப்போ அப்படியே வந்து திருப்பி அப்படியே இதை திருப்புறோம். அப்படியே எடுத்து விட்டு கரெக்டாக அப்படியே இப்படி கீறி விடுங்க. இப்படி எடுத்துவிட்டு இப்படி கீறிட்டு நம்ம எடுத்து விட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படி கீறிட்டு அழகாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே ஓர்த்தையில் அப்படியே பிடிச்சி டைட்டாக அப்படி பிடிச்சி கரெக்டாக அப்படி பிடிச்சி ஓர்த்தையில் போட்டு வந்துடலாம். ஓரத்தில் போட்டு அப்புறமே அதுக்கப்புறம் அதை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். தையல் போட்டு அது படிமானம் படிஞ்சிடும் இல்லையா? இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு உள்ளே துணிஞ்சிருந்தாலும் இப்படி எடுத்து விடணும். எடுத்து சுருதெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த கீழ்த்தட்டு மேல்தட்டு கனெக்ட் பண்ணி அப்படியே வார்த்தையில் போட்டு வந்துடுங்க. உள்ளேருந்து நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டே வரணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம உருண்டை பைப்பிங் வேறு வைக்க போகிறோம். பைப்பிங் வைக்கணுங்க விருப்பப்படுறவங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. வேண்டான்றவங்க அப்படியே இதே வார்த்தையோடு விட்டுடலாம். இந்த முனை மட்டும் ஷார்ப்பாக கொண்டு வந்து அப்படி ஒரு குத்தி நிறுத்தி அப்படி திருப்புங்க. ஓகேவா? அப்போ அழகாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குத்து அந்த இடத்துல குத்துனா தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். இப்படி எடுத்து விட்டு இப்படியே அந்த நல்லா உள்ள வந்து பிரிக்கி எடுக்கிற மாதிரி இப்படி எடுக்கணும். இப்படி நீக்கி விட்டு எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். நம்ம இதுக்கு படிமானம் வரணுன்னு நிறைய இருக்காது போட்டோம்னா கிழிஞ்சிடும், அது பலம் இல்லாமல் போயிடும். ஓகேவா? இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே கரெக்டாக இங்கெல்லாம் எல்லாம் ஒரே லெவல் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு.
அப்படியே அழகாக படிமானமாக படிஞ்சிருச்சு. இப்படியே நம்ம விட்டுருந்தாலும் அவங்க கான்ட்ராஸ்டாக எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நம்ம இப்படியே விட்டுடலாம். இது இவ்வளோ பைப்பிங் கேட்டதுனால நம்ம பைப்பிங் வைக்கிறோம். அப்படியே வச்சுட்டோமா, இப்போ இதில் நம்ம திருப்பி போட்டு இப்படியே வந்து தையல் அடிச்சிடுவோம். இப்போ ஆம்கோல் இதை ஃபினிஷ் பண்ணி ஒட்டிடுவோம். அப்படியே கரெக்டாக இந்த பேட்ச் வந்து இதில் அப்பிருச்சு, வெளியே தெரியாமல் இருக்கு இல்லையா? இது வந்து லைனிங்னால நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டோம், வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இதை தனியாக நம்ம அப்படியே தைச்சிருவோம். ஆம்கோலை இதை கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க. இதை நழுவு விடக்கூடாது. அப்படியே கரெக்டாக இதில் என்ன ஷேப் இருக்கோ அப்படியே தான் தைக்கணும், நழுவு விடாமல். இந்த ஆம்பு வரைக்கும் இதை தைச்சிட்டோம். அடுத்து இந்த ஆம்கோலை அப்படியே தைச்சிடலாம். தட்டி கொடுத்து தைக்கணும் கரெக்டாக. பாருங்க ஷேப் அப்படியே கரெக்டாக வந்துருக்கு. அப்படியே இந்த ஆம்கோலை அப்படியே பிடிச்சி தைச்சிக்கலாம். இந்த லைனிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. இப்போ இதை தட்டிடுவோம். இப்போ நம்ம பண்ணுறது இதே இல்லை, என்ன பண்ணுறோமோ இதே தான் பேக் கட்டில் பண்ணணும். ஓகேவா? அதில் சோல்ட்ரு ஏற்றுறது, இப்போ கழுத்து பீஸ் அப்படியே பிசரோடு வர மாதிரியும் வச்சா நம்ம இப்படி அட்டாச் பண்ணிட்டா பிசரோடு வரும். பிசர் இல்லாமல் தைக்கிற மெத்தேடு இருக்குது, அது நான் உங்களுக்கு தனியாக பிசர் இல்லாமல் தைக்கிற மெத்தேடுன்னு சொல்லி உங்களுக்கு சோல்ட்ரு அட்டாச் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை எப்படியே சைடு தைக்கிறவங்க இப்படியே தைச்சிருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து தைச்சிட்டு தட்டி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்படியேவும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை தட்டில் பண்ணுறது இதுதான் பேக் தட்டில் நீங்கள் பண்ணணும். பேக் தட்டில் ரவுண்டு கழுத்து, இது இந்த கழுத்து, அவ்வளோதான். ஓகேவா? எல்லாத்தையும் இப்படியே கரெக்டாக சமமாக வச்சு இப்போ அந்த சைடு இந்த அர்க்காத்து அப்படியே கரெக்டாக இப்படி சேருதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அர்க்காத்து லைட்டாக ஒரு நூல் அப்படி இறங்கி இந்த அர்க்காத்து சேருதா? அப்போ அப்படியே நமக்கு கிளியராக வந்து சைடில் எல்லாமே ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக, இந்த சைடு நிறைய துணி விடக்கூடாது, சரி ஒரு நூல் இப்படி எடுத்தால் வந்தால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக தட்டி கொடுத்து அப்படியே வச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கில் தான் நம்ம டாட் பிடிப்போம். ஃப்ரண்ட்டு தான் இது. இந்த அப்போ கூட நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணி தான் டாட் பிடிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம சைடை எப்படியே தைச்சிடுவோம். இந்த சைடை அப்படியே தைச்சிடுவோம். கரெக்டாக பின்னாடி கை வச்சுக்கிட்டே தைங்க. அளவு வந்து மாறாது. கீழ் துணி இழுத்துட்டு வந்துடாமல் அப்படியே பார்த்து லைனிங் துணி மேலே போகும், கீழ் துணி வந்து உள்ளே இழுக்கும். அதில் லைட்டாக அப்படி கை வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சைடு திரும்ப தைக்கும்போது ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சமமாக வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம். அப்படியே கரெக்டாக தட்டி கொடுத்துட்டேவும் இதை வெட்டணும். நம்ம இது மட்டும் நம்ம பட்டி அடிக்காமல் இருக்கு இல்லையா, அதனால் இதோட முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் பட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ வெட்டணும். இதை இப்போ முடிச்சுட்டு அப்படி வெட்டுவோம். இதை கீழேருந்து வருவோம். இப்போ இதில் பாருங்கள், அப்படியேவும் இதை கீழேருந்து இப்போ இந்த சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, இது கரெக்டாக இதில் வச்சு கரெக்டாக தட்டி கொடுத்து, ஏன்னா இது லைனிங் நம்ம நினச்சிட்டோம். இதுக்கப்புறம் இது சுருங்காது, நல்லா ஊற வச்சு நினச்ச லைனிங் தான். இதெல்லாம் அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு சரியாக வரும். அப்படியே முறுக்காது, செய்யாது. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சில பேர் இந்த சைடு விட்டுறது இல்லை, அப்படியே தைச்சிருவாங்க. அப்படி தைக்க வேண்டாம். அப்படி தைச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். வேலை நல்லா சுத்தமாக இருந்தால் நல்லது தானே. நம்ம ஒரு டைல் எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பு இல்லை, வேலை சுத்தமாக நீட்டாக இருந்துடணும். இப்போ இதை நம்ம லைனிங் அளவுக்கேவும் அப்படியே எல்லாத்தையும் லேஸ் அப்படியே வெட்டிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைனிங் அளவுக்கு அப்படியே வெட்டிட்டோம்னா ஒரே அளவாக இருக்கும். இதே மாதிரி தான் பேக் தட்டில் வெட்டிட்டோம்னா 4 அளவும் அப்படியே ஒன்றா இருக்கும். இது 2 துணி, அதில் 2 துணி, அப்போ 4 துணி 2 துணியாக மாறிடும், ஒரே அளவாக இருக்கும்.
லைனிங் அளவுக்கு அப்படியே கரெக்டாக அப்படியே வெட்டிடணும். நம்ம ஒரு நூல் நம்ம கரையாக தான் வெட்டணும், ஆனால் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதை நம்ம திரும்ப தட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு கட்டுக்கிட்ட இந்த நாச்சு இங்கே வெட்டிடணும். இந்த இடுப்பில் வர நாச்சை இங்கே வெட்டிடணும். இந்த பாடி நாச்சு உள் நாச்சு இருக்குது பாருங்கள், அதில் வெட்டிடுறோம். இது வந்து ஃப்ரண்ட்னால உள் நாச்சில் வெட்டுறோம், பேக்குனா வெளி நாச்சில் வெட்டுவோம். ஓகேவா? இப்போ இந்த சைடு அதே மாதிரி வெட்டிக்கலாம். இதில் அந்த உள் நாச்சு அளவு, இதுலேயும் அந்த இடுப்பு நாச்சு, சைடு நாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் பக்காவாக நமக்கு ஒரு சிங்கிள் மாதிரி ஆயிடுச்சு, சாதா செட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி அம்சமாக நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த சைடு திருப்பி போட்டாலும் நல்லா நீட்டாக இருக்குது. தையலை போட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அப்படியே எடுத்து சைடு கையேற்றிட்டு சைடு அடிக்கிற மாதிரி தான். இப்போ இதே மாதிரி பேக்கை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பேக்கு நம்ம அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டோம், பேக்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் மட்டும் என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த டாட்டுக்கான தையல் மட்டும் போட்டுக்கிற போகிறோம். டாட் பிடிக்கலை, தையல் மட்டும் போட்டுட்டு அப்புறமா பிடிச்சிக்கலாம். இந்த நேர் தையல் மட்டும் போட்டுக்கலாம் இதில். அப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 தட்டு நமக்கு கையில் மாட்டோம் அப்படியே. ஓகேவா? இங்கேருந்து நேர் தையல். அடுத்தது அப்படியேவும் இதில் போட்டுக்கலாம். நேராக ஏன்னா இதை நம்ம டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். இப்படி நம்ம ஷோல்டர் ஏற்ற போகிறோம். இப்போ ஷோல்டர் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் வச்சிடலாம். ஃப்ரண்ட் கழுத்தில் முன் கழுத்தில் பைப்பிங் வச்சுட்டு ஷோல்டர் ஏற்றிக்கலாம். இது கான்ட்ராஸ்ட் கலர் பேண்ட் கிளாத். இந்த பேண்ட் கிளாத்தில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இது சரியாக வருமானு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம், கொஞ்சம் பத்தாது, இதில் ஜாயின் போடணும். ஃபுல் கிராஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் கிராஸு. இன்னொரு சின்ன பிட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு எடுத்துருக்கோம். 1.25 இன்ச்சு இருக்கும். சரியா? 1லேருந்து 1.25 இன்ச்சு நம்ம வெட்டிக்கலாம். தேவைன்னா இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும், குறைச்சிக்கலாம். முதல்ல அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதிர்வசமாக தான் இருக்கணும் இது, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜாயிண்ட்டு. ஆப்போசிட்டில் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை நம்ம என்ன செய்கிறோம், கீழே திருப்பி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். வச்சு இப்படியே அந்த ஓரத்தையிலேயே அடிக்க போகிறோம். மேலே ஓரத்தையில் போட்ட பாருங்கள், அதுலேயே தைக்க போகிறோம்.
அப்போ மெலிசாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் கரெக்டாக இதில் இப்போ திரும்ப ஓர்த்தையில் அது மேலேயே இன்னொரு தையல் போடுறோம். ஒரே அளவாக வச்சுக்கிட்டே போவோம். மெலிசாக அப்படியே அது ஓர்த்தையில் போட்டு வரும். இங்கே நிறுத்திட்டு கரெக்டாக இங்கே நிறுத்திட்டோம். அப்படி திருப்பி இந்த பீஸை அப்படி எடுத்து விட்டு கீழ் துணி வந்து நம்ம ஃபுல் கிராஸ் வெட்டியிருக்கோம். அதனால் இதை வந்து அந்த ஷேப்புக்கு அப்படியே ஓரத்துலவே போட்டு வரோம். இப்போ இதை தான் நம்ம அப்படியே மடித்து அப்படியே பைப்பிங்காக தைக்கிறோம். ஓகேவா? இப்போ மெலிசாக வருது இல்லையா? இப்போ அதுக்கு என்ன செய்கிறோம், இதை அதுக்கு முன்னாடி இதை உருட்டி தைக்கிறோம். இப்படி எடுத்து விட்டு இப்படி மடிச்சுட்டு தைக்கிறதுக்கு நம்ம உருட்டி தைச்சிக்கிறோம். அப்போ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம், அப்போ எவ்வளோ தூரம் தான் அதில் வெட்டிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, நமக்கு இவ்வளோ இருந்தால் போதும். இவ்வளோ இருந்தால் இப்போ மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம கொஞ்சம் இதில் 1/2 இன்ச்சை வெட்டிடுறோம். இவ்வளோ தூரத்தை வெட்டிடுறோம். இதை நம்ம டப்பில் கூட வச்சா கூட நல்லா தான் இருந்திருக்கும். டப்பில் கூட வைக்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம கழுத்தை அடித்து திருப்பினது கனம் வேறு இருக்குது. அதனால் டப்பில் வைக்கல, சிங்கிளாகவே நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம இப்படி மடித்து அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படி ஊட்டி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதை இப்படி மடித்து அடிச்சிடுவோம். நீங்கள் அகலம் கம்மியாக துணியை வெட்டிட்டு முதலே மடிச்சு வைக்கணும், மடிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கணக்கு போட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம வெட்டிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தான் இருக்கா? இப்போ நம்ம இதை அப்படியே மடித்தோம்னா இதை நம்ம அப்படியே உரிச்சிட்டு இப்படியே மடித்து திருப்பி இதில் ஓரத்தை எல்லாமே போட்டு வந்துடலாம். அப்படியே இதாங்க இப்படியே மடித்து அப்படியே ஓரத்தையில் மெலிசாக வந்துடும். அப்படியே இதில் ஓரத்தையில் இதில் வந்து கரெக்டாக அந்த ஒரிஜினல் மேலேயே தான் போட்டு வரணும். 2 கலர் மேலேயே தான் போடணும். இதில் ஏற்றக்கூடாது. மெலிசாக இருக்கும். இந்த த்ரெட் பைப்பிங் மாதிரி அப்படியே மெலிசாக வரும். அப்படியே கரெக்டாக மேலேயே வந்துடும். இழுக்காமல் அப்படியே கொண்டு வாங்க. நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும் அது. நீங்கள் டபுளாக வைக்கிறோம்னா டபுளாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கனமாக தெரியும். நம்ம நைஸாக தெரியறதுக்கு தான் நம்ம இதில் வந்து சிங்கிளாக வைக்கிறோம். கொஞ்சம் டபுளாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கனமாக தெரியும். ஓகேவா? நம்ம மெலிசு பைப்பிங்காக மெலிசாக நம்ம இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கனமாக தெரியணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கனமாக வச்சுக்கலாம். இந்த இடம் மட்டும் நல்லா ஷார்ப்பாக நிற்பாட்டி திருப்பணும். இப்படி நிறுத்தி 2வது ஒரு குத்தணும். இங்கே குத்திட்டு திருப்பிங்கன்னா தான் அது ஷார்ப் நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஓகே.
தானாகவே அழகாக அப்படியே மடிஞ்சு விழுகுது. ஏன்னா இது நம்ம அடித்து திருப்பியிருக்கோம், அதில் வந்து உள்ள அந்த ஒரு தையல் வேலை பிடிச்சிருந்தோம். அதனால் அது நமக்கு நம்ம ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டு மடிக்க தேவையில்லை, அதுவே அழகாக விழுந்துடும். நூல் பைப்பிங் மாதிரி அப்படியே அழகாக வந்துச்சு பாருங்கள். சின்னதாக மெலிஸாக இந்த ரெட் பைப்பிங் மாதிரியான ஒரு அமைப்பில் வந்துடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் தான் லைட்டாக கொஞ்சம் லூஸ் கொடுத்தேன், அதனால் அது கொஞ்சம் கனமாகிடுச்சு. இப்போ நம்ம சோல்டு ஏற்றும்போது மறைஞ்சிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் கனமாக வைக்கலாமா அப்படின்னு நினச்சேன், அந்த அளவே வச்சு வரலாமா நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து மெலிசா தான் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மெலிசிலே கொண்டுட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து எதுவும் பிடிக்க தேவையில்லை. இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் மெருகு கலர் நூல் போட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன டாக்கா அடிச்சிடலாம். இல்லை நம்ம கை ஊசியில் இங்கே ஒரு சின்னதாக அப்படி குத்தி கட்டிட்டோம்னா இங்கே ஒரு ஷார்ப்பாக நிற்கும். அப்படின்னா தேவையில்லை, நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம இந்த குத்தி போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாயிருக்கும். இதில் லேசாக நான் ஒரு நூல் இறங்கி இருக்குது, நான் அந்த இடத்த திரும்ப நான் லைட்டாக மேலே தைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் இறங்கி இருந்தது, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி திரும்பி அது அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வேறு ஒன்று ஒரே மாதிரி இருக்கும், அந்த இடத்த மட்டும் இறங்கின மாதிரி காமிக்குது. ஓகே, அவங்க ஆரம்பித்த இடத்துல முடிக்கக்கூடாது, எப்பவுமே கொஞ்சம் தள்ளி வந்து தான் முடிக்கணும். நான் ஆரம்பித்தது ஒரு இடம், முடித்தது வந்து ஒரு இடம், கொஞ்சம் தள்ளி தான் முடிக்கணும். அப்போ தான் வந்து தெரியாது. நம்ம எப்பவுமே ஆரம்பித்த இடத்துலையே முடிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, சூப்பர், அருமையாக வந்துருச்சு. இப்போ நம்ம சோல்டு ஏற்றிடலாம். ஷோல்டருக்கு வந்து ஓவர்லாக் போட்டுடணும். இது வந்து நம்ம பிசரோட வைக்கணும் இல்லையா, அதனால் ஷோல்டருக்கு ஓவர்லாக் போடணும். ரெண்டாவது தையல் போட்டேன். கிராஸில் வந்து ஓவர்லாக்கு போடுறதுக்கான இது இல்லை, மிஷின் வந்து கடையில் இருக்குது. அதனால் நான் இப்போ இதை பேக் தட்டில் திருப்பிட்டோம். இது வந்து நம்ம பேக் தட்டில் திருப்பிட்டு ஒரு டாக்கா அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் போட்டாலும் அதை செய்வோம், இதை நான் ஓவர்லாக் போடுறதால அதனால் செய்கிறேன். இது மாதிரி திருப்பிட்டு இதை ஒரு டாக்கா அடிச்சிடணும். இது வந்து அது வெளியில் வராத அளவுக்கு இதில் நேராக வச்சு ஒரு டாக்கா இப்படி நேராக வச்சு இப்படி ஒரு டாக்கா அடிச்சிடணும். இதுங்க அப்படியே போயிட்டு ரிவர்ஸ், அவ்வளோதான். ஒரு டாக்கா அடிச்சிட்டோம்னா அது வெளியில் வராது, நீட்டிட்டு வெளியே வராது மூக்கு மாதிரி. ஓகேவா? அது அப்படியே பரிமாணம்னா உள்ளே நின்றுக்கிறோம் லாக் ஆகி. இல்லைனாக்கா இப்படி இப்படி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த தையல் மேலேயே அடிச்சிடணும். அப்படியே அந்த தையல் மேலேயே இது வெளியே தெரியாத மாதிரி வச்சு அப்படியே தையல் மேலேயே அடிச்சிடணும். கரெக்டாக அது மேலே ஓகே. இப்போ நம்ம ஸ்லீவ் ஏற்றிடலாம். ஸ்லீவ் ஏற்றி சைடு அடிச்சிட வேண்டியதுதான். கை வந்து இப்போ நம்ம பேக் தட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டரில் வச்சு பார்த்துட்டு பேக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ பேக்கு நாச்சு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற சாத்தில் அந்த கை எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இதில் கரெக்டாக இங்கே வச்சு இப்போ வச்சு
அப்படியே மேலேயே வச்சுட்டு வாங்க. அப்படியே இந்த நாச்சு சரியாக இருக்குது. அந்த நாச்சு ஒரு நூல் அவ்வளோதான். அப்படியே வச்சு நம்ம பாடியை வந்து இழுத்து தான் ஏற்றுவோம் இல்லையா. கையை நம்ம எப்பவும் இழுக்க மாட்டோம். பாடியை வேணால் லைட்டாக இழுத்துக்கலாம். கரெக்டாக வச்சிட்டோம். கையை இப்படி கைக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம 3 பாயிண்ட் எப்பவும் போல் 3 புள்ளி வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. பாடியை லைட்டாக கூட டைட் பண்ணிக்கணும். ஆனால் கையை இழுக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. கரெக்டாக வருது. ஓகே, ஒரே அளவாக வரணும் கரெக்டாக. இப்போ சரியாக அந்த நாச்சு சேர்ந்துச்சு. இப்போ இது பக்கம் அதே மாதிரி அந்த சைடும் நமக்கு வரணும். பேக் முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வச்சு பார்க்குறோம். கரெக்டாக வருது. பாடியை கூட நம்ம டைட் பண்ணலாம். ஆனால் கையை இழுக்கக்கூடாது. கரெக்டாக வருது. ஒரு நூல் வந்து ஓகே, பாடி சரியாக வந்துடுச்சு. இழுக்க வேண்டியதே இல்லை. இந்த நாச்சும் சேர்ந்துருச்சு. ஓகே, அப்படியே இன்னொரு தேல் போட்டுருக்கோம். இன்னொரு தேல் போடும்போது கீழே இது மாட்டிக்காமல் பார்த்து போடுங்க. ரெண்டாவது தேல் போடும்போது கீழே மாட்டக்கூடாது. மாட்ட விடாமல் பார்த்து கரெக்டாக மேலேயே தான் போடணும். ரெண்டாவது தேல் வந்து மேலேயே தான் போடணும். இடவே விடக்கூடாது. ஒரு நகர்த்தி போட்டக்கூடாது. ஓகேவா? ஓகே, சூப்பராக வந்துருச்சு ஸ்லீவு. வச்சு இருக்கும் போட்டோம்னா அப்படியே அருமையாக போய் உக்காந்துரும், படிஞ்சிடும். அப்படியே இந்த ஸ்லீவ் அதே மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர் போய் வச்சு அது வந்து பேக்லேருந்து எடுத்தோம். இப்போ அது ஃப்ரண்ட்லேருந்து இப்போ அப்படியே வச்சு பார்க்குறோம். அந்த ஒரு நூல் மட்டும் இந்த நாச்சை கரெக்டாக வச்சுக்கிறோம். கரெக்டாக வருது. இங்கே சமநிலையில் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த இடத்துல வரும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்லீவ் சமநிலையில் தான் நமக்கு வச்சுருக்கோம். அதனால் நேராக தான் வரும். இந்த இடத்துல நம்ம கவனமாக நேராக தைக்கணும். இந்த ஷோல்டர் பீஸ் வந்து வெளியில் வந்துச்சுன்னா லேசாக அப்படி எடுத்து விட்டு, இந்த ஷோல்டர் பீஸில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா இழுத்துட்டு வந்துடும். நம்ம வச்சுருக்கிற அந்த 3 பாயிண்ட்டை அப்படியே வச்சுருவாங்க. கரெக்டாக வருது. கை சரியாக வந்துடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பாயிண்ட் அளவு 3 பாயிண்ட் விட்டுருந்தோன்னா அந்த 3 பாயிண்ட் அளவு அப்படியே ஒரே லெவலில் தான் பிடிச்சோம். ஒரு இடத்துல அதிகமாக பிடிக்கக்கூடாது, ஒரு இடத்துல கூட குறையாக பிடிக்கக்கூடாது. ஒரே மாதிரி பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும். பார்க்க ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ரெண்டாவது தையல் கரெக்டாக அப்படியே நம்ம அது மேலேயே தான் போட்டிருக்கோம். சப்போஸ் எதையாவது லேசாக நம்ம அப்படியே முன்ன போடுறதுனா இதை ஈவன் பண்ணி ஒரே ஈக்குவலாக இதில் போட்டுடணும், ஒரே லெவலில் பண்ணி. ஓகேவா? ரெண்டாவது தையல் அப்படியே போட்டாச்சு. எல்லாமே க்ளீனாக எடுத்து விட்டு கீறி விட்டோம். சைடு அடிச்சிடலாம். அப்படியே சைடு அடிச்சிடலாம். இந்த சென்டரை கரெக்டாக அப்படி ஷோல்டருக்கு பிடிச்சி அப்படி சென்டரை பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். அது அப்படியே வந்து இந்த இதெல்லாம் ஒன்றா பிடிச்சி கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு பாருங்க, இப்படி தான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நாச்சு நமக்கு உள்நாச்சு தான் சேரணும். உள்நாச்சு இது கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு
அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம். கை லூஸ் எவ்வளவு, இங்கேருந்து நம்ம முதல்ல எடுத்தோடனே ஷோல்டரை பிடிச்சி இங்கே ஆரம்பித்து இங்கே பிடிச்சி இந்த 2 ஜாயிண்ட்டும் சேரணும். இந்த 2 ஜாயிண்ட் சரியாக சேரணும். இந்த உள்நாச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி குத்து போட்டு பார்ப்போம். அப்படி குத்து போட்டு இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு நூல் விலகி வந்திருக்கு பாருங்க, சரியா ஓகே. இப்போ இதை பிடிச்சிக்கிட்டோம். முனங்கை எவ்வளவு, முனங்கை லூஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்தோன்னா முனங்கை வந்து 9.5 தான், 9.5 இன்ச்சு. அப்போ 4.25, 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. 4.25 4.25 வச்சு அப்படியே ஆரம்பிச்சுக்கிறோம். கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டு சேரணும், 2 ஜாயிண்ட்டு சேரணும். கரெக்டாக ஜாயிண்ட் மாறக்கூடாது. இங்கே வந்து அப்படியே இங்கே நிறுத்தியிருக்கோம். இப்போ இந்த சைடெலாம் வந்து அர்க்காத்து சேருதான்னு, 2 அர்க்காத்து சேருதான்னு பார்த்துக்கிட்டோம். இந்த குத்து வழியாகவே வரும், கரெக்டாக இந்த குத்து வழியாகவே வர்றோம். ஏற்கனவே நம்ம குத்து போட்டதில் நமக்கு அந்த கரெக்டாக அந்த கணக்கு காமிச்சிட்டே வந்துடும். அதனால் அந்த குத்து வழியாகவே நம்ம வந்துடுறோம். ஓகேவா? கீழ்த்தட்டு மேல்தட்டு எல்லாம் ஒன்றா வச்சு அப்போ நமக்கு லூஸ் டைட்டு வராது, ஒரே அளவாக வந்துடும். நம்ம என்ன நினச்சோமோ அது அளவுக்கு. இப்போ இடுப்பு நாச்சு எழுந்திரிச்சு, அடுத்து சைடு நாச்சு. இங்கே சைடு நாச்சை நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே தட்டி 2 ஒன்றா ஈவனம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அப்படியே வரும். கரெக்டாக அப்படியே வந்துட்டோம். மேல்தட்டு கீழ்த்தட்டு, ஏன்னா கீழ்த்தட்டு இழுக்குதுன்னா நம்ம மேல்தட்டையும் கீழ்த்தட்டையும் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணி இழுக்கணும். இங்கே வந்து டாக் அடிக்கிறோம். டாக் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடுறோம். அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே ஒரு டைல் விலகி பிரிக்கிறதுக்காக இப்படி விலகி கொண்டு வந்துடுறோம். ஓகே, அவ்வளோதான், கரெக்டாக வந்துடுச்சு. பிசுறுங்களை மட்டும் நம்ம பிசுறுங்களை லைட்டாக தட்டுறோம், அவ்வளோதான். இதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து கரெக்டாக சேர்ந்துருக்கணும். இந்த பாருங்கள், ப்ளஸ் சரியாக சேர்ந்துருக்கு. பேக் அர்க்காத்து ஃப்ரண்ட் அர்க்காத்து நமக்கு ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. அந்த குத்து போட்டது எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோ. இதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடுத்து ஆரம்பிக்கும் போதே இந்த ஷோல்டர் தான் நம்ம கை வச்சு பிடிக்கணும். ஷோல்டர்லேருந்து இப்படி சென்ட்ரு பார்க்கணும். சென்ட்ரு பார்த்து இந்த ஸ்லீவை கரெக்டாக பிடிச்சி, இந்த ஸ்லீவெல்லாம் கரெக்டாக நம்ம பிடிச்சி இப்படி ஒன்று செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும். கொஞ்சம் முன்னே பின்ன இருந்தாலும் கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ இதையே நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 சேரணும். பேக் நாச்சு ஃப்ரண்ட் நாச்சு சேருதான்னு பார்த்துக்கலாம். உள் நாச்சு ஓகே. இப்போ நம்ம முனங்கை அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவையே அப்படியே வச்சுக்கலாம். இந்த கை லூஸை அப்படியே இந்த கை லூஸை வச்சு அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக 2 கை ஒரே அளவாக வந்துடும். ஓகே, இப்படி பிடிச்சி பார்த்து கரெக்டாக வைக்கும்போது நமக்கு இந்த 2 ஜாயிண்ட்டும் சேரணும், அந்த குத்தும் சரியாக வரணும். ஓகேவா? ஓகே, அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா அமையும். அப்படியே கரெக்டாக நாச்சு பிரகாரம் நம்ம குத்து போட்ட பிரகாரம் அப்படியே வந்துடுவோம். தட்டி கொடுத்து
இதில் வந்து நமக்கு இந்த குத்து தான், இது கிடையாது. இது 2 குத்து நம்ம அடையாளத்துக்காக போட்டிருந்தது. எவ்வளோ டாட்டுக்காக நம்ம இங்கே போட்டோம். அதை அடுத்து அப்படியே சைடுக்கு வந்துட்டோம். சைடுனாச்சு. இப்போ நம்ம நினச்ச அளவு அப்படியே தைக்கும்போது வந்துடும். தைக்கும்போது நமக்கு அளவு மாறாமல் இருக்குது தான் அந்த குத்து கட்டை போட்டது. இந்த சைடு ஓப்பனோட இந்த இடத்துல நிறுத்திட்டு டாக்கா அடித்து அப்படியே நிறுத்திட்டு திருப்பிட்டோம். ஏன்னா அது டாக்கா அடிக்கணும் கண்டிப்பாக, அப்படியே திருப்பிடக்கூடாது. ஏன்னா அது பிரிஞ்சிடும். அந்த இடத்துல அது விரிகிறதுனால ஓப்பன் அந்த இடத்துல விரிஞ்சு கொடுக்குறோம். இப்போ பிரிஞ்சிடும். கரெக்டாக அந்த கைடு அளவு நம்ம இப்போ தையல் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு வரோம் 2வது தையலுக்கு. அந்த பிசுறுங்களாம் லைட்டாக அப்படியே தட்டிக்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. பிசுறு மட்டும்தான் தட்ட வேண்டிய வேலை வரும் நமக்கு. பெரிய அளவில் தட்டுற மாதிரி எதுவும் வராது. அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம நாச்சு எல்லாமே கரெக்டாக போட்டோம். இப்போ இதுலேயும் ப்ளஸ் மார்க் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு அரை புள்ளி அப்படி வந்திருக்கு. ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம பட்டியை இந்த லைனிங்கில் தனியாக பட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் அடிப்போம். லைனிங்கில் வந்து வெளிப்பக்கமாகவே அடிச்சுக்கோங்க. சின்னதாக அப்படியே உருட்டி தான் அடிக்கிறோம். ரெண்டு சைடும் அப்படியே அதே மாதிரி மடிச்சு வச்சோம்னா நம்ம அப்படியே ஃபுல்லாக கிளியராக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஃபுல்லாக சைடு பாட்டம் அப்படியே அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி அடிச்சிட போகிறோம். இங்கே ஆரம்பித்து ஒரு பக்கம் ஆரம்பித்து அப்படியே இன்னொரு பக்கம் போய் முடித்து அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக அந்த 6 இன்ச்சு கணக்குக்கு 6 இன்ச்சு மடிக்கிறோம். 6 இன்ச்சு 20 ரூபா. அப்போ 1 இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்த நீக்கி விட்டு பாருங்க, இந்த அளவு தான் நம்ம வந்து இப்போ மடிக்கிறோம். ஓகேவா? சைடு பாட்டத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இங்கே தைக்க போகிறோம். அப்படியே மாதிரி மடித்து கீழே சுருக்கம் இல்லாமல் அப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இதிலேருந்து இந்த அகலத்துக்கு மேலே 6 இன்ச்சு மேலே தூக்கிட்டோம். பட்டியோட 6 இன்ச்சு உயரம் தூக்குன மாதிரி பட்டியோட அதில் ஹைட்டு மேலே தூக்கும். அப்போ தான் திரும்ப தையல் போடும்போது மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே அழகாக ஒரு மடித்து அப்படியே ஒரு மடி மடிச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக வரும். முறுக்க விடக்கூடாது. முறுக்கு விடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மேல் தட்டை குளிர கொடுத்து இந்த விரலை வச்சு கீழ்த்தட்டை டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ வந்து முறுக்காமல் வரும். திருகல் அடிக்காமல் முறுக்காமல் வரும். அப்படியே எப்படி திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்படியே ரிட்டன் இப்படி வந்துடலாம். அப்படியே ஃபுல்லாக வந்துடலாம். அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே தான் கண்டிப்பாக கரெக்டாக ஒரு 6 இன்ச்சு நம்ம உள்ளே மடிக்கிறோம். 6 இன்ச்சு பட்டி. அவ்வளோதான். அதே கணக்கு தான். அப்படியே திரும்ப 6 இன்ச்சு மடிக்கிறோம். திரும்ப 6 இன்ச்சை அப்படி கரெக்டாக அப்படி உள்ள மடிச்சிடுறோம். ஒரு இடத்துல ஆரம்பித்து அங்கே தான் போய் முடிக்கிற மாதிரி. எடுத்து விட்டு கரெக்டாக அந்த 6 இன்ச்சில்
இப்போ தைக்கும்போது இந்த கீழ் துணியை வந்து நீங்கள் எடுத்து விடணும். கீழ் துணியில் சுருங்கிடக்கூடாது, லூஸ் துணி வந்துடக்கூடாது. இது பார்க்குறதுனால ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கீழ் ஃபோல்டு முடிச்சிட்டோன்னா அப்படியே முடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டாக் அடிச்சுட்டு அப்படியே நூலை வெட்டாமையே திருப்பி போட்டு அப்படியே மேலே ஒரு ஓரத்தையில் ஃபுல்லாக போட்டுருங்க. ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. அப்படியே டாக் அடிச்சு அப்படியே அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது சிலர் சிங்கிள் தையலே போடுவாங்க, நம்ம டபுள் தையல் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே டபுளாக போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியே எங்கேயுமே எடுக்கக்கூடாது. இப்போ இது மேல் பார்வையில் இருக்கும்போது நல்லா ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இது இப்படி போனதுக்கும் திரும்ப ரிட்டன் நம்ம இப்படி வர்றதுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி முறுக்கி இருந்தால் கூட அது வந்து சரியாயிடும். திருங்கல் அடிச்சிருந்தது, முறுக்குனது எல்லாமே சரியாயிடும். இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஓரத்தையில் அப்படியே நிறுத்தி அப்படியே இப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து பா மாதிரி இருக்கும். அப்படியே இது உள் தையல், இது மேல் தையல், அழகாக பா மாதிரி இருக்கும். இந்த ஓரத்தையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அப்படியே ஓரமாகவே கரெக்டாக போடுங்க. பாபின் காலியாகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஓடி இருந்தது இல்லையா, பாபின் வந்து கரெக்டாக காலியாக இருக்கு. அப்படியே வந்து திரும்ப 2வது லைன் நம்ம அப்படியே வந்துட்டு அவங்க முடிய போகுது. இந்த இடம் மட்டும் நம்ம கரெக்டாக நிறுத்தி திருப்பிக்கிங்க அழகாக. இந்த இடம் மட்டும் நல்லா ஆரம்பிச்சு கரெக்டாக நேராக நிறுத்தி இன்னொரு ஒரு குத்து எக்ஸ்ட்ராவே ஒரு குத்து அந்த இடத்துல குத்துனீங்கன்னா பிரியாமல் இருக்கும். அப்போ ஷார்ப்பாகவும் தெரியும், நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கட் வச்சு நம்ம அந்த ஒரு இடம் மட்டும் நூலாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடம் மட்டும் நல்லா திரும்ப நம்ம நம்மளே கையோடையே நூலை கட் பண்ணிடணும். அவுத்து மாற்றின இடம் மறந்துடுவோம். மீதி எல்லா இடத்துலையுமே நூல் எங்கேயுமே பிசிறு வரல. க்ளீனாக அப்படியே நம்ம கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஆரம்பித்து அப்படியே முடிச்சிட்டோம். ஒரு இடத்துல ஆரம்பித்தோம், அங்கேயே ஃபுல்லாக எல்லா ரவுண்டுமே இந்த சைடு ஓப்பனில் வந்து எல்லா சைடுமே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி ஒரே இதாக வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இது நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 2 தையலாம் போட்ட மாதிரி இருக்கும். டாட் பிடிக்கணும் இல்லையா, நம்ம டாட் பிடிக்காமல் திருப்பிட்டோம். டாட் பிடிச்சிருக்கோம். நம்ம தையல்லாம் போட்டு வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். டாட் மட்டும் பிடிச்சா போதும். இது சின்ன அளவு தான், ஆனால் அவங்க நெக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக தான் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான். போட்டாங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக உட்காரும். அதெல்லாம் போய் நல்லா போய் உள்ளே போய் உட்காந்துக்கும். இதெல்லாம் அப்படியே போய் ஷேப்பாக உள்ளே போய் உட்காரும். ஓகேவா? இந்த இடம் பாருங்கள். இப்போ இதுக்கே நமக்கு இங்கே சுருங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம டாட் பிடிக்காமல் இன்னும் ரவுண்டு எடுத்தோம்னா இங்கே ரொம்ப சுருங்கிடும். இப்போ இதுக்கே நம்ம இன்னும் நாச்சு கொஞ்சம் பெரிய நாச்சு இந்த இடத்துல விடணும். ஓவர்லாக் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய நாச்சாக வெட்டி விட்டுடலாம். ஓகேவா? ஓகே. அயர்ன் பண்ணிட்டு இன்னும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. ஸ்ட்ரைட் கட்டிங் பாருங்கள், அப்படியே க்ளீனாக ஸ்ட்ரைட் கட்டிங்கு நேராக வந்துருச்சு. அவ்வளோதான். போட்டாங்கன்னா அம்சமாக போய் அப்படியே கழுத்தில் உட்காரும். இதில் நாட்டு வேறு கேட்டிருக்காங்க. ஓகே. இது டபுள் துணி. நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிப் இப்படி டைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே டைட் பண்ணதுனால இது போய் அப்படியே அழுத்தி கொடுக்கும், உட்காரும். அப்படியே அழுத்தமாக போயிட்டு உட்காந்துடும். லூஸ் வர விடாது, இப்படி லூஸ் வர விடாது. இறங்கினாலும் இது அப்படியே அழுத்தம் கொடுத்து உட்காந்துக்கும். ஓகே. இப்போ டாட் மட்டும் நம்ம பிடிச்சிருவோமா? நம்ம அந்த இது பிடிச்சிருக்கோம் இல்லையா, அடையாளம் போட்டுருக்கோம் இல்லையா,
தையல் போட்டிருந்தோம். அந்த தையல் நமக்கு கையில் பிடிச்சிட்டோம்னா அப்படியே இதை பிடிச்சி இந்த தையலை பிடிச்சோன்னா நமக்கு அந்த துணி விலகாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த தையல் போட்டிருந்தோம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். ஓகேவா? மெலிசாக அப்படியே ஆரம்பித்து ஊசி டாட் மாதிரி ஆரம்பித்து இங்கே வரும்பொழுது 3 புள்ளி வந்து அடுத்து அப்படியே ஊசி டாட்டுக்கு வந்துடணும். நிறுத்திலாம் திருப்பக்கூடாது, அப்படியே ரவுண்டாக அவ்வளோதான். திரும்ப மெலிசாக வந்து அப்படியே முடிக்கணும். அப்போ தான் வந்து ஷார்ப்பாக நல்லாயிருக்கும், அந்த தூக்காமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு முடிச்சிடலாம். கரெக்டாக இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கிறோம், இந்த பக்கத்தில் வந்து முடிக்கிறோம். ஓகே, போட்டால் அந்த பாப்பாவுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த நாச்சு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வெட்டணும். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இத்தனைக்கும் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப குடையலை. இந்த அளவு சேர்த்து நம்ம குறைஞ்சோம் அப்படின்னா இன்னும் அது வந்து உள்ளே போய் வரும்போது அது சுருக்கம் அதிகமாகும். ஏன்னா இது பிரிக்கிறதுக்கு துணி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். ஓகே.